نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إذ جعل الذين كفروا في قلوبهم الحمية حمية الجاهلية فأنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. மேலப்பாளையம் மஜ்லிஸுல் உலமாவின் ஏற்பாட்டில் நடைபெறக்கூடிய தொடர் மீலாது சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய இந்த 2ஆம் நாள் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற கண்ணியமிகு உலமா பெருமக்களே, அருமையான பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் ஒன்று கூடியிருக்கிற இந்த சபையை கபூல் செய்தல் புரிவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீதான தூய அன்பினால் நாம் இங்கே ஒன்று இருப்பதாக அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்ட புரிவானாக. இதன் பயனாக நம்முடைய வாழ்க்கையிலே சுன்னத்துகளை கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த தலைவர் மிக அற்புதமான தலைவர். வேறு எந்த சமூகத்திற்கும் இப்படி ஒரு தலைவர் கிடைத்ததில்லை, இனி கிடைக்கவும் போவதில்லை. காலங்கள் வளர வளர, வசதி வாய்ப்புகள் பெருக பெருக, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வழிகள் அதிகம் கிடைக்கிறது. ஒரு காலத்துல நிறைய பேர் குடிசைகள்ல இருந்தாங்க, சில பேர் தான் நல்ல வீடுகள்ல இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசுகளுக்கு என்ன வாய்ப்பு வந்திருக்கு? நிறைய மக்களை நல்ல வீடுகளில் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இப்ப காலம் செல்ல செல்ல, தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர வளர, ஒரு சிறப்பான நிலைக்கு மனித சமூகத்தை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு கிடைக்கிறது. இது பழைய தலைவர்களுக்கு கிடைத்ததில்லை, இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன நூற்றாண்டில் இருக்கிற தலைவர்கள் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு, அதாவது நமக்கு என்ன நன்மை செய்தார்களோ அதன் கால் தூசை கூட எட்ட முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நன்மையை மனித சமூகத்திற்கு செய்திருக்கிறார். நாம அந்த நன்மையை அனுபவிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருந்தாங்க. ஒரு ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கேட்டாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஒரு நாள் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தேன். தீபன் நஃப்ஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல மனசோட இருக்கு, நல்ல மனோநிலையில இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் உதுஉலி, அல்லாஹ்வின் தூதரே எனக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்டேன். கணவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிற போது அது அவருக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு கேட்கணும் இல்லையா? ஆயிஷா அம்மா அறிவார்ந்த அம்மா, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல மனோநிலையில இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, செய்யறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன? செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க, உடனே செஞ்சிருவாங்க. நமக்கும் அப்படி வரணும். யாராவது துஆ செய்யுங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யும், தக்கப்பல் அல்லாஹ், அல்லாஹ் நம்மை அங்கீகரிக்கட்டும் அப்படின்னு உடனே என்ன செஞ்சிருந்தோம்? நாம துஆ செஞ்சிருந்தோம். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம்.
ஆயிஷா அம்மா கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உடனே கையேந்துறாங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுக்கு பாவ மன்னிப்பு தருவாயாக. மா கத்தமத் வ மா தஅக்கரத், அவர் முந்தி என்ன பாவத்தை செஞ்சாரோ அதையும் மன்னிப்பாயாக, இனி அவர் பின்னால் என்ன பாவம் செய்து விடுவாரோ அதையும் மன்னிப்பாயா. மா அஸர்ரத் வ மா அலனத், அவங்க ரகசியமா என்ன பாவம் செஞ்சாங்களோ அதையும் மன்னிப்பாயாக, வெளிப்படையாக பகிரங்கமா என்ன பாவம் செஞ்சாங்களோ அதையும் மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்டாங்க. இந்த வாசகம் ரொம்ப அழகான வாசகம் இல்லையா? நமக்கு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இதை விட வேறொரு வாசகம் தேவையில்லை. அப்படி ஒரு வாசகத்துல ரசூலுல்லாஹ் துஆ செஞ்ச உடனே ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டேன், சிரிச்சேன். எந்த அளவு சிரிச்சேன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க, என் தலை மடி மேல விழுகிற அளவுக்கு சிரிச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊர் வழக்கத்துல சொல்லுவோமா இல்லையா, உளுந்து உளுந்து சிரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அப்படி அவங்க சொல்லிட்டு சிரிச்ச போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயசுர்ருகி துஆஇ, நான் செஞ்ச இந்த துஆ உனக்கு மகிழ்ச்சி அளிக்குதான்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வமாலி லா யசுர்ருனி துஆஉக, உங்களுடைய இந்த துஆ எப்படி எனக்கு மகிழ்ச்சி அளிக்காமல் இருக்கும்? இல்ல இப்படியெல்லாம் நீங்க துஆ செஞ்சிருக்கீங்க, அது யார் துஆ செய்யறா? கணவர் அல்ல, கணவர் மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வின் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி துஆ செய்யறாங்க. அப்படி துஆ செய்யறாங்கன்னு எப்படி எனக்கு மகிழ்ச்சி அளிக்காமல் இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் தான் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நம் மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கிற ஒரு பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னஹா லதுஆஇ லி உம்மதி ஃபீ குல்லி ஸலா, நிச்சயம் ஆயிஷா, இதை நான் உனக்காக மட்டும் கேட்கல, என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லோருக்காகவும் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் என் சமூகத்திற்காக இந்த துஆவை கேட்கிறேன் என்று சொன்னவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தன் மனைவி வேற சமூகம் வேற என்று நினைத்தவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி கேட்டு துஆ செய்தாங்க, சமுதாயம் கேட்காமலே துஆ செய்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நினைவு கூர்ந்துதான் நாம் இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய ஷஃபாஅத்தை நமக்கு நசீபாக்கி அவர்களை உணர்ந்து கொள்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவான். எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அப்படி உணர்ந்து கொள்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா. நமக்கு கிடைச்ச தலைவர் நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அவரை பின்பற்றுறதுனால நாம இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் எந்த சிரமத்தையும் நமக்கு தந்தது. ஜப்பான்ல ஷின்டோ அப்படின்ற ஒரு மதம் இருக்கு, ஒரு ரிலிஜன், ஒரு குரூப் ஆஃப் ரிலிஜன். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மதத்தில் உச்ச நிலையை அடையணும்னா தற்கொலை பண்ணிக்கணும். நீங்கள் சில காலங்களுக்கு முன்னாடி, இப்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் ஒரு பெரிய நிலவரைக்குள் பூமிக்குள்ள இருக்கிற ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு கேஸ் பைப்பை திறந்து விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது எங்க நடந்துச்சு? ஜப்பான்ல நடந்து. ஜப்பான் இன்றைக்கு உலகத்தில் அறிவுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் தலை சிறந்து பேசப்படுகிற நாட்டில் இப்படி ஒரு கொடுமை நடந்தது. இந்த கொடுமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறதா? இதுக்கு யார் காரணம்? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எதையாவது ஒரு மார்க்கத்தின் கடமை என்று நமக்கு சொல்லி காட்டினார்களா? அறிவுக்கு பொருந்தாத, இயல்பு ஏற்றுக்கொள்ளாத, வரலாறு கண்டிக்கிற ஒரு வழிமுறை எதையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றார்களா? எங்க ஊருக்கு பக்கத்துல பழனி தெரியுமா இல்லையா? பழனியில ஃபேமஸ் என்ன? பழனி முருகன். பஞ்சாமிர்தம்னு சொல்லல, நீங்க அல்வாக்காரங்களுக்கு அது பெருசா தெரியல போல. பழனி முருகன் கோயில்ல தேரோட்டம் நடக்கும்போது இங்க விசித்திரங்கள் பார்க்கலாம். அழகு கட்டி அந்தரத்துல தொங்குவான், வாயில வேல் குத்திக்குவான் இல்லையா, முதுகுல சப்பரம் கட்டி சுத்தி எடுத்துட்டு வரோம். பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பாதுகாத்தாங்க. மைல் கணக்கா
காலில் செருப்பு இல்லாம நடந்து போவாங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, பெரியவர்கள் சிறுவர்கள் என்கிற பேதம் இல்லாமல் நடந்து போகிறவர்களை பார்க்கிற போதெல்லாம் மனசு பதவதைக்கும். அல்லாஹும் மஹ்திஹிம் வஅத்திபிஹிம், யா அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பாயான்னு கேட்க. வண்டி ஓட்டும் போது நமக்கு பயமா இருக்கும். இந்த ராத்திரியில போறான் பாருங்க, அவன் எங்க நிப்பான், எங்க குறுக்க வருவான்னு தெரியாது, நமக்கு பயமா இருக்கும். அது பயத்தை தாண்டி நமக்கு ஒரு இரக்கம் பிறக்கும். என்ன மனுஷங்க இவங்க எல்லாம், ஒண்ணும் விவரம் இல்லாதவங்களா? தீச்சட்டி தூக்கிட்டு போறாரு ஒருத்தர், யாருன்னு கேட்டா ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர். ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர். இப்ப என்ன நடக்குது இந்த உலகத்துல? அல்லாஹ் அறிவை கொடுத்து, சிந்திக்கிற திறனை கொடுத்து, அத்தனைக்கும் மேலாக ஒரு மனித சமூகம் இப்படி மோசமான, கஷ்டமான, சிரமப்படுத்தலுக்கு ஆட்படுத்தப்படுகிறது. அது சில மதங்கள், சில தலைவர்கள் இப்படி மக்களை சீரழிக்கிறார்கள். இந்த சீரழிவு யாருக்கு இல்ல? நமக்கு யோசிக்கணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? ஒரு குப்பனாகவோ சுப்பனாகவோ இருந்திருந்தா நாமும் அப்படித்தான் போயிருப்போம். இந்நேரம் எத்தனை 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 அழகு குத்திருப்போம் அப்படின்னு தெரியாது. நமக்கு பெற்ற கஷ்டம் ஒரே கத்னாவுடைய கஷ்டம் தான், இல்லைங்களா? வேற எந்த சிரமத்தையும் நாம அனுபவிச்சதில்லை. உடல் ரீதியாக எந்த சிரமத்தையும் நம்ம அனுபவிச்சதில்லை. அதுக்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராஜஸ்தான்ல ரூப் கன்வர் அப்படிங்கிற பெண் கணவர் இறந்த உடனே அவருடைய சிதையில விழுந்து இறந்து போனாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூப் கன்வர். நீங்க இன்டர்நெட்ல தேடி பாருங்க. ரூப் கன்வர் படிக்காத பொண்ணு இல்லைங்க, மாஸ்டர் டிகிரி வாங்கின பொண்ணு. ரூப் கன்வர் படிக்காத பொண்ணு இல்ல, யாரோ பிடிச்சு தள்ளி விடல, மாஸ்டர் டிகிரி வாங்கின பொண்ணு. அது இப்படி கணவன் இறந்தவுடன் அவனுடைய, நீங்க இது எவ்வளவு கொடூரமானது, கொடுமையானது, சிந்திப்பதற்கு கூட இயலாதது இல்லையா? கற்பனை கூட செய்ய முடியாத விஷயம் தானே. ஒரு ஆளு போய் வேணும்னு நெருப்புல ஓடுகிறது. அப்படி விழுந்தாங்களே. தாய்மார்கள் சிந்திக்கணும். இப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம மார்க்கம் நம்ம பெண்களுக்கு தரல. அதுக்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி, சத்தமா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலும் நமக்கு சிரமம் தரல மார்க்கம். பல மதங்கள் பெண்களை வேதம் ஓத அனுமதிக்கல, வேதங்களை தொடுவதற்கோ வேதங்களை ஓதுவதற்கோ அனுமதிக்கல. இஸ்லாம் ஆண்களுக்கு நிகரான அனுமதியை எல்லா இடத்திலும் சகோதரிகளுக்கும் கொடுத்திருக்க. இப்படி மனித சமூகத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல், அவர்கள் அத்தனை பேரும் எந்த வகையான அறிவுக்கு பொருந்தாத செயல்களுக்கும் ஆட்படாமல், சிரமப்படுத்துகிற செயல்களுக்கும் ஆட்படாமல், ஒரு நிம்மதியான, சரியான, அறிவார்த்தமான வாழ்க்கைக்கு நமக்கு வழிகாட்டிய தலைவர் முஹம்மது. ஏன் ரசூலுல்லாஹ்வை நினைவு கூறணும்? அவங்க கேள்விப்படும் போது அடி வயிற்றிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நாம கொஞ்சம் அறிவார்த்தமா சிந்திச்சு விளங்கிக்கிறது. அல்லாஹ் அதை விளங்கிக் கொள்கிற தௌஃபீக்கை நமக்கு தருவார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அவங்க ஒவ்வொரு நிமிஷத்திலும் சிந்திச்சு சிந்திச்சு கவலைப்பட்டு இந்த சமூகத்தை ஈடேற்றினாங்க. என்னென்ன பின்னடைவுகள் இருக்கிறதோ, என்னென்ன மூட பழக்கங்கள் இருக்கிறதோ, மூர்க்கத்தனங்கள் இருக்கிறதோ, அவை ஒவ்வொன்றிலிருந்தும் சிந்திச்சு சிந்திச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்தை ஈடேற்றினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையிலே உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார். நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி புரண்டு புரண்டு படுக்கிறீங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மக்கள் இப்படி குஃப்ரில் இருக்கிறார்களே என்று சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறக்கத்திலும் கூட இந்த மக்கள் அனுபவிக்கிற சிரமங்களை பற்றி சிந்தனை இருந்தது. அந்த சிந்தனையின் காரணத்தினாலே எங்கெங்கெல்லாம் தவறு இருக்கிறதோ அங்கெல்லாம் தவறுகளை கண்டுபிடித்து அந்த தவறுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீக்கிறார்.
இந்த உலகத்துல ரசூலுல்லாவுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னா, சமூகத்தில் இருக்கிற குறைகளை களைவதற்கு சிந்தித்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. சமூகத்தில் இருக்கிற தப்பான நடைமுறைகள், குறைகள் எல்லாம் களையிறதுக்கு பல பேர் இருக்காங்க. சாக்ரட்டிஸ்ல இருந்து பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அதுல ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னா, எந்த தீமைகளுக்கு எதிராக அவர்கள் போராடினார்களோ, எந்த தீமையிலிருந்தெல்லாம் மக்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டு உடைத்தார்களோ, அதிலிருந்தெல்லாம் ஒரு பெரும் சமூகத்தை அவர்கள் விடுதலை செய்து காட்டினார். அது ரசூலுல்லாஹ்வுடைய, அது பல பேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லை. டாக்டர் அம்பேத்கர் இந்திய நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்களுடைய விடுதலைக்காக பெரிய அளவில் போராட்டம் நடத்திய ஒரு பெரிய சட்ட அறிஞர். அம்பேத்கரை பத்தி ஒரு செய்தி சொல்லுவாங்க. அவரு நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஒரு அந்த ஆகஸ்ட் எத்தனாம் ஆகஸ்ட் 15, நீங்க வீழ்ச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் முடிஞ்சிருக்கு. வெளிநாட்டுல இருந்து ஒரு தொலைக்காட்சி நிருபர் பேட்டி கேட்கலான்னு பாக்குறாரு. காந்தி பார்க்க முடியுமான்னு போய் பாக்குறாரு. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, காந்தி தூங்கிட்டா இருக்கிறாங்க. நேருவை பார்க்க முடியுமான்னு போய் பாக்குறாரு. நேரு தூங்கிட்டாங்கன்றாரு. அம்பேத்கரை போய் பார்க்கலாம்னு கடைசியா நினைச்சாங்க. வந்தா அம்பேத்கர் ஏதோ ஒரு புஸ்தகத்தை பத்தி குறிப்பு எடுத்துக்கிட்டு வந்தார். அவர் கேட்கிறார், போய் சந்திக்கிறார், பேசுறார். இன்னைக்கு ரொம்ப டயர்டா எல்லாரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க. நான் காந்தியடிகளை பார்க்க போனேன், அவர் தூங்கிட்டாரு. நேருவை பார்க்க போனேன், அவர் தூங்கிட்டாரு. நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டார். அப்ப அம்பேத்கர் சொன்னாராம், அந்த 2 பேருடைய ஜாதிக்காரர்களும் விழித்து கொண்டு விட்டார்கள், அதனால அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. என்னுடைய மக்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னு ஒரு செய்தி சொல்லுவார். இப்படி அம்பேத்கர் மாதிரி பல பேர் அடித்தட்டு மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு தங்கள் வாழ்நாள் எல்லாம் உழைத்து பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நன்றிக்குரியவர்கள். அவர்கள் யாரையும் நான் குறை சொல்லல. ஆனால் அவர்கள் யாராலும் பெருமானாரை போல வெற்றி அடைய முடிந்தது. அம்பேத்கர் அடித்தட்டு மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்து விட முடிந்ததா? இன்னும் நடக்கலையே. தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற தண்ணீர் தொட்டிகளில் மலம் கலக்கிறார்களே, நடக்கிறதா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? நடக்குதா? அப்ப நான் யாரையும் குறை சொல்லல. இந்த உலகத்துல ரொம்ப குறைஞ்ச காலம் பாடுபட்ட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் 23 வருஷ காலம் பாடுபட்ட தலைவர். அந்த 23 ஆண்டு கால அவர்களுடைய உழைப்பில் கிடைத்த வெற்றி என்பது அலாதியானது, மகத்தானது. அந்த மகத்தானது அதில் நாம பார்க்கிறது என்ன? அவங்க பாடுபட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், சமூகத்தை உயர்த்தினார்கள். அது மாத்திரமல்ல, எந்த சமூகத்தை அவர்கள் அன்று உயர்த்தினார்களோ அந்த சமூகம் இன்று வரைக்கும் உயர்ந்தே நிற்கிறது. எந்த முன்னேற்றத்தை சமூகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்களோ அந்த முன்னேற்றம் 1400 ஆண்டுகளை கடந்து இன்று வரைக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எந்த விடுதலை பெருமானாரால் கிடைத்ததோ அந்த விடுதலை இன்று வரைக்கும் சமூகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? இது ஒரு அதிசயம். பல பேர் அவங்க காலத்துல ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு அப்பால அவர்களுடைய வெற்றி நிலைக்கல. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே ஜெயிச்சாங்க. மற்ற நபிமார்கள் இருந்து அது வித்தியாசப்பட்ட விஷயம். மற்ற நபிமார்கள் பல பேர் அப்படி ஜெயிக்க முடியல, தலைவர்கள் ஜெயிக்க முடியல, வேற நபிமார்களே பல பேர் கூட ஜெயிக்க முடியல. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. அவர்களுடைய வெற்றி காலம் கடந்தும் நின்று கொண்டது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்துக்கு செய்த நன்மைகளில் ஒரு மகத்தான நன்மை என்னன்னா, சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். அறியாமையில் விழுந்து விடாமல், மூடப்பழக்கத்தில் விழுந்து விடாத ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்தேன், நம்மளை எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் பாதுகாத்தார்.
இந்த மாதிரி எந்த ஒரு தீமையும் நம்ம சமூகத்துல இல்லையா? 1400 வருஷமா இல்லை அல்லவா? 1400 வருஷமாக இந்த தீமைகள் இல்லாம பாதுகாத்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சிந்திக்கிற சமூகத்தை உருவாக்கினார். சராசரியா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்கள் தான் சிந்திப்பாங்க, பெண்கள் அந்த அளவுக்கு சிந்திக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களையும் சிந்திப்பவர்களாக உருவாக்கினார்கள். சகோதரர்களே, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூக கட்டமைப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வகையான தர வித்தியாசமும் கிடையாது. எந்த வகையான தர வித்தியாசமும் கிடையாது. சில சட்டங்களில் கருத்துக்கள், சில சட்டங்களில் சில ஏற்றத்தாழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சில காரணங்களுக்காகவே தவிர மற்ற வகையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினதில்லை. பாலின சமன்பாடு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய சாதனைகள்ல ஒண்ணு. அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களையும் சிந்திப்பவர்களாக, சிந்தித்து காரியமாற்றக்கூடியவர்களாக உருவாக்குனாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தினுடைய விருப்பம் அது. பெண் அபலையாக இருக்கக்கூடாது, பெண் அப்பாவியாக இருக்கக்கூடாது, பெண்கள் அப்பாவியாக இருக்கக்கூடாது, பெண்கள் காரியமாற்றுவர்களாக, காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய வரலாற்றிலே நாம படிக்க வேண்டிய பெண்மணிகளுடைய வரலாற்றில் உம்மு சுலைம் அம்மாவுடைய வரலாறு ஒண்ணு. இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மதீனாக்காரங்க ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது அவங்களுடைய கணவர் மாலிக்கு தெரியாது. மாலிக் வெளியூர் போயிருந்தார், சிரியாவுக்கு போயிருந்தாரு. இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மாலிக் திரும்பி வந்து பார்த்தபோது இந்த அம்மா முஸ்லீமா மாறி இருந்தாங்க. நான் வர்ற வரைக்கும் நீ பொறுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, என்ன பதில் சொல்றது, என்ன பதில் சொல்றது? அந்த அம்மா சொன்னாங்க, ஒருவேளை அதற்கிடையே நான் மௌத்தாகிவிட்டால் கணவரால பதில் சொல்ல முடியும். அவர் விட்டுட்டாரு, திரும்ப அவரு சிரியாவுக்கு போன இடத்துல மௌத்தாயிட்டார். அவருடைய மகன்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய மகன்தான் அனஸ் ரலியல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்காரராக, பணியாளராக 10 வருஷம் வேலையில் இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். மதீனாவுக்கு வந்த பெருமானாரை பார்ப்பதற்காக எல்லோரும் அவரவர்கள் கைகளில் இருப்பவற்றை கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தார். ஒரு பெரிய மனுஷர் வந்திருந்தா பாக்குறதுக்கு பேரிச்சம்பழம், கொஞ்சம் என்ன கையில் இருக்கோ அதை எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தாங்க. உம்மு சுலைம் அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. 8 வயசு பையன் அனஸ் ரலியல்லாஹு அவங்கள கையை பிடிச்சு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிட்டு போய் ஒப்படைச்சு, எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த பையனை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளர்களை கொடுத்தவங்க தான் உம்மு சுலைம். நான் இதையெல்லாம் தாண்டி வர்றேன். இதெல்லாம் அந்த அம்மாவை பத்தி சின்ன அறிமுகம் தான். இப்ப அவங்க விதவை, ஒரு பையன் இருக்கிறார், 10 வயசு 8 வயசுல ஒரு பையன் இருக்கார். அந்த பையனை வச்சு காப்பாத்துறது கஷ்டமான விஷயம் இல்லையா? இந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவுடைய மிகச்சிறந்த செல்வந்தர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு பின்னாடி ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அபூ தல்ஹா அவர் வந்து பெண் பேசுறார், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். யாரு என்ன சொல்லுவாங்க? ஆதரவற்று ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டிய நிலையில் ஒரு பெரிய வசதியான ஒரு நல்ல மாப்பிள்ளை வருகிற போது யாரு என்ன சொல்லுவாங்க? ஆனா உம்மு சுலைம் அம்மா சொன்னாங்க, உங்களை போன்ற ஒருவரை யாரும் மறுக்க மாட்டார்கள், உங்களை போன்ற ஒருவரை யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு உங்களை மறுக்க தோன்றுகிறது. காரணம், நீங்கள் கையால் மரத்தில் செய்த சிலையை வணங்குகிறீர்கள், கையால் மரத்தில் செய்த சிலையை வணங்குகிறீர்கள், எதையும் செய்ய சக்தியற்ற சிலையை வணங்குகிறீர்கள். அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. உடனே அபூ தல்ஹா, அவ்வளவுதானே, நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர்களுடைய திருமணத்தின் மகராக இருந்தது அவங்க இஸ்லாத்துக்கு வந்தது, வேற எந்த மகரும் இல்லை. அவர் இஸ்லாத்துக்கு வந்ததே வகான மஹ்ருஹா இஸ்லாமுஹு, அவர் இஸ்லாத்துக்கு வந்ததே அந்த அம்மாவுடைய மகராக இருந்தது என்று வரலாறு. நாம ஒரு சின்ன உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் இருக்கிற
ஒரு பெண்மணியை எவ்வளவு எளிதில் மிகச் சிறப்பாக சிந்திக்கிறவர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அம்மா சிந்திச்சாங்க. சிந்திச்சது மட்டும் இல்ல, இந்த தீய பழக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை வெளியே கொண்டு வரவும் செய்தார்கள். தன்னுடைய லாபத்திற்காக பார்க்காமல் இந்த தீனின் வளர்ச்சிக்காக சிந்திக்கிற ஒரு சிந்தனை இந்த தாயிடத்திலே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார். எந்த வகையான தீய நடைமுறைகளுக்கும் ஆட்பட்டு விடாமல் சிந்திக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இன்னைக்கெல்லாம் நம்ம சமூகம் எப்படி இருக்குது? எவ்வளவு பெரிய அறிவு வளர்ச்சிக்கு பின்னாடியும் மூடப்பழங்களுக்கு பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுகிறது இல்லையா? இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டோமே, மூடப்பழக்கங்கள் குறைஞ்சு வச்சா குறைஞ்சு வச்சு அப்படி தெரியல. அப்படின்னு தெரியலையே. எங்க பார்த்தாலும் புதுசா புது பேர்ல வருது. புதுசா இப்போ ஒண்ணு வந்திருக்கு. என்ன? இந்த பிரமிடுன்னு ஒண்ணு புதுசா வந்து பாத்தீங்களா? ராசியில பிரமிடு, இந்த பிரமிடு மாதிரி செஞ்சு வச்சுட்டா வீட்டுல செல்வம் வளரும். அப்புறம் ஒரு இது ஒன்று படிச்சிருக்கீங்களா, அரவான் மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் என்ன இன்னும் கேள்விப்படாத மாதிரி பாக்குறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மீன் வைக்கிறாங்களா இல்லைங்களா? 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுத்து அரவான் மீன் வைக்கிறாங்க. நீங்களமா மீன் வச்சா கஷ்டமே வராது. குபேரன் பொம்மை பாருங்க, அதை சொல்ற குபேரன் பொம்மை. லாஃப்டிங் புத்தா செலவழிக்கிறான். ஏன்னா சந்தோஷமா நம்ம இருக்கலாமா? புத்தர் சிரிக்கிற மாதிரி செலவச்சா நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன பெரிய கொடுமைன்னா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் தர்றதுக்கு பிரிட்டிஷ்காரன் முன்னாடியே முன் வந்துட்டான். அவன் ஜூன் மாசமே சுதந்திரம் தர்றதுன்னு முன் வந்துட்டான். நம்மளுக்கு அது கடைசியில அது அப்படியே தள்ளி அவர் ஆகஸ்ட்னு தேர்ந்தெடுத்தாங்க. ஆகஸ்ட் 15 இல்லையா? நம்ம சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட் 15 தான். ஆகஸ்ட் வாங்கிட்டோமா இல்லையா? அப்ப ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம்னா அந்த தேதியை தேர்ந்தெடுத்தவன் பிரிட்டிஷ்காரன். ஏன் அந்த தேதியை தேர்ந்தெடுத்தான்னா, அவங்கிட்ட ஜப்பான் சரணடைஞ்ச 2வது வருஷம். அது ஜப்பான் சரணடைஞ்ச 2வது வருஷம். அப்ப அந்த சந்தோஷத்துக்காக அவன் என்ன பண்ணா, ஆகஸ்ட் 15 தேர்ந்தெடுத்தான். அந்த 15ஆம் தேதி நாம எப்ப சுதந்திரம் வாங்குறோம்? ராத்திரி 12 மணிக்கு தான் அவங்க கொடியேற்றினாரு. எனக்கு விளக்கேற்றி கொடியேற்றுறதுங்கிறது எங்கதான் நடந்திருக்கிறோம்? நம்ம ஊர்ல தான் நடந்திருக்கு, வேற எங்கேயும் நடந்திருக்காரு. ஏன் அப்படி ராத்திரி கொடியேற்றினாங்க? ஏன் ராத்திரி கொடியேற்றினாங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அப்போது இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜோசியக்காரங்கள்ட்ட கேட்டாரு, 15ஆம் தேதி நல்ல நேரமான்னு கேட்டாரு. 15ஆம் தேதி ராகுகாலம் என்றவர்கள் சொன்னார்கள். இந்துக்களுடைய கணக்கின்படி ஒரு தேதி என்பது பகலில் தான் ஆரம்பிக்கிறது. இப்ப தேதி 15 அவன் முடிவு பண்ணிட்டான். அப்ப நம்ம 15ஆம் தேதி சுதந்திரம் வாங்கணும். காலையிலன்னா ராகு காலம் ஆயிடுது. அதுக்கு தீர்வாத்தான் ராத்திரி 12 மணிக்கு கொடியேற்றுவோம்னு நேருஜி ராத்திரி 12 மணிக்கு கொடியேற்றினார். இந்தியா is awakening when the world in deep sleep சொன்னார். உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது இந்தியா விழித்துக் கொள்கிறதுன்னு அவர் கவிதையெல்லாம் பேசினார். அந்த கவிதைக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த மூட நம்பிக்கை. ராக்கெட் ஏவுறதுக்கு முன்னாடி நேரம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இன்றைய உலகம் இவ்வளவு தூரம் என்ன நடக்குதுன்னா, அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறி இருக்கிற சூழ்நிலையிலும் கூட எல்லா பக்கமும் மூட நம்பிக்கை இருக்குங்க. சிங்கப்பூர் போய் பார்த்தீங்கன்னா லிப்ட்ல போனா 13ஆம் நம்பர் இருக்காது. பார்த்திருக்கீங்களா? நீங்க சிங்கப்பூர் போய் பாத்துருக்கீங்க, அல்ல நீங்க இப்ப கூட இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சிங்கப்பூர்காரங்களுக்கு அன்லக்கி நம்பர் 13ஆம் நம்பர் போட மாட்டான். அதுக்கு பதிலா என்ன போட்டிருப்பான்னா 12A அப்படின்னு போட்டு. இதே போல அமெரிக்கக்காரர்களிடத்திலும் இருக்கிறது. சிங்கப்பூர்ல மட்டும்தான் இல்ல, அமெரிக்கக்காரர்கிட்டயும் இருக்கு. இதான் எவ்வளவு பெரிய ஆளா உயர்ந்திருக்கீங்க, வானலாவ கட்டடம் கட்டி இருக்கீங்க.
எவ்வளவு இல்லையா? சிங்கப்பூர் எவ்வளவு பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு மாடர்ன் கவர்மெண்டாக உயர்ந்திருக்கிற நாட்டுல, உலகத்துக்கே பெரிய அளவில் முன்னோடியாக இருக்கிற ஒரு நாட்டுல என்ன நடக்குது? மூட நம்பிக்கை. அருமையான சார், உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த மூட நம்பிக்கை இதைவிட கொடுமையாக இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முந்தைய காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தை ஜாகிலியா என்று வரலாறு குறிப்பிடுகிறது. ஜாகிலியானா என்ன அர்த்தம்? அறியாமை காலம்னு அர்த்தம். அறியாமை காலம்னா எல்லாம் மடப்பசங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. எல்லாம் மடப்பசங்க, அரபிகள் எல்லாம் மடப்பசங்களா இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல. அரபிகள் புத்திசாலி. உலகம் பூரா போய் வியாபாரம் பண்ணானா இல்லைங்களா? அரபிகள் எந்த காலத்திலேயோ 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே அரபு நாட்டு வர்த்தகர்கள் உலகம் முழுவதும் போயிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, சைனாவுக்கு போயிருக்காங்க. உலகத்தின் நாலா பாகத்திற்கும் சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற ஒருத்த எப்படி மடப்பயனா இருக்க முடியும்? அவருடைய வியாபாரத்தை அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறான். அவர்கள் வருஷத்துல உள்ளூர் வியாபாரிகள் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டு வியாபாரிகள் தான். ஒரு தடவை யமனுக்கு போவாங்க, ஒரு தடவைக்கு சிரியாவுக்கு போவாங்க. இப்படி வெளிநாட்டு வர்த்தகம் செய்யக்கூடியவர்களாக அறியப்பட்ட ஒரு சமூகம் எப்படி அறியாத சமுதாயமாக இருக்கும்? புத்திசாலிங்க. நம்ம பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி, பத்ர் யுத்தம் எப்படி நடந்துச்சுன்னா, பத்ர் யுத்தத்துக்கு போனவங்க எத்தனை பேரு? 330 பேர். நான் கேட்கிறேன், 1000 பேரை எதிர்த்து 330 பேர் புறப்படுவாங்களா? புறப்படுவாங்க. 1000 பேரை எதிர்த்து புறப்பட்ட படை அல்ல அது. அது ஒரு 70 பேரை எதிர்த்து புறப்பட்ட படை. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்குது. அவங்க நமக்கு எதிராக ஆயுதங்கள் வாங்குறதுக்கு காசு திரட்டுறாங்க. அதனால அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அந்த வியாபார கூட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு ஆட்களை ஏற்பாடு செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை கண்காணிக்கிறாங்கிறது அபூ சுஃபியானுக்கு தெரியுது. சந்தேகம் வருது, அவருக்கு சந்தேகம் வருது. அவரு வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வர்றாரு. மதீனாவுக்கு பக்கத்தில் வரும்போது அவருக்கு இந்த சந்தேகம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த வழியில வந்த வழிபோக்கர்கிட்ட கேட்கிறாங்க, யாராவது மதீனால இருந்து இந்த பக்கமா ஒரு படை எதுவும் வந்துச்சா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த வழி அங்க உட்கார்ந்து இருந்தவங்க சொன்னாங்க, படை எதுவும் வரல, அதோ அந்த மேட்டுக்கு மேல 2 பேர் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அபூ சுஃபியான் குதித்து ஓடி போறார். ஓடி போய் அங்க அவர் கையில ஒரு குச்சியை வச்சு மண்ணுல தொலாவுறாரு. தொலாவுனா குதிரை ஒட்டகையினுடைய விட்டைகள் அங்க கிடக்குது. அந்த விட்டைகளை எடுத்து உடைச்சு பார்க்கிறாரு. பேரிச்சம்பழ கொட்டை அதுல இருக்கு. கொட்டையை பார்த்த உடனே சொல்றாரு, ஹாதா திலாஃபு யஸ்ரிப், இது மதீனா பேரிச்சம்பழ கொட்டைன்னு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு ரூட்டை மாத்திட்டு போயிட்டார். அவர் வேற வழியா போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹலுடைய படைகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்படித்தான் பத்ர் யுத்தம் நடந்துச்சு. இப்ப யோசிங்க, எவ்வளவு திறமசாலி. ஒரு பேரிச்சம்பழ கொட்டையை பார்த்துட்டு, ஒரு ஒட்டகை போட்ட விட்டையை பார்த்துட்டு, இது மதீனா காரங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை படைத்தவர்களை அறிவற்றவர்கள் சொல்ல முடியுமா? ஆனால் அவர்களை ஜாகிலியா காலம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஜாகிலியாங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல, ஜாகிலியா என்று குர்ஆன் சொல்கிறது. அவ ஹுக்மல் ஜாகிலியத்தை தபூன், ஜாகிலியா காலத்தின் சட்டத்தையா விரும்புகிறீர்கள் என்று குர்ஆன் கேட்கும். அப்ப அந்த ஜாகிலியாங்கிற பெயர் கொடுத்தது யாரு? ஜாகிலியா என்கிற வார்த்தைக்கு அறியாமை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, திமிர் அப்படின்னு அர்த்தம், வைராக்கியம் அப்படின்னு அர்த்தம். அவர்களே, ஜாகிலியா காலம் என்று சொல்லுகிற போது அந்த மக்கள் அறியாத மக்களாக இருந்தார்கள் என்ற அர்த்தம் அல்ல. அறிவெல்லாம் இருந்துச்சு. ஆனா
அதை விட மூடத்தனம், மூர்க்கத்தனம் மிகைத்தது. அறிவு இருந்துச்சு, மூர்க்கத்தனம் மிகைத்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஹமீயத்துல் ஜாஹிலியா அப்படின்னு ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். அதுதான் ஜாஹிலியாவை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான சொல். ஹமீயத்துல் ஜாஹிலியான்னா என்ன அர்த்தம்? மூட வைராக்கியம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்கள்ட்ட அறிவு இல்லாம இல்லை, அறிவு இருந்தாலும் கூட சில பேர் தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற வைராக்கியத்தில் இருப்பாங்களா இல்லையா? அது மாதிரி மூடத்தனமான வைராக்கியத்தில் இருந்தார். அதனாலதான் நம்ம ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பத்தி சொன்ன போது அதை ஏத்துக்க மறுத்தான். என் சாமி பெருசுன்னு சொன்னான். என் சாமி பெருசு, என் குலம் பெருசு. சில பேருக்கு அவங்க குடும்பம் பெருசா இருந்துச்சு. அபூஜஹல் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னான்? அபூஜஹல் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சொன்னான்? இன்னா அல்லாஹ் நுகذிபுக, உங்களை பொய்யர் என்று நான் சொல்ல மாட்டேன். யார் சொன்னது? அபூஜஹல் சொன்னான் ரசூலுல்லாஹ்ட்ட. 2 தடவை சொல்லியிருக்கான். ஒரு தடவை மக்கால வச்சு சொல்லியிருக்கான், இன்னொரு தடவை பத்ர் யுத்தத்துக்கு முந்தின நாள் ராத்திரி சொல்லியிருக்கான். இதற்கு சாட்சியாக இருந்தவர் அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்கிற ஒரு சஹாபி. 2 தடவை சொல்லியிருக்கான். என்ன சொல்லி? இன்னா அல்லாஹ் நுகذிபு, நான் அவரை பொய்யர் என்று சொல்ல மாட்டேன். வலாக்கின் நுகذிபு மா ஜாஅ பிஹி, அவர் என்ன, அவருக்கு வேதம் கிடைக்குதுன்னு சொல்றாரு இல்லையா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் எல்லா சிறப்பும் இருக்கிறது. ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிற சிறப்பு, ஹாஜிகளை உணவளிக்கிற சிறப்பு, காபாவின் சாவி வைத்திருக்கிற சிறப்பு எல்லாம் அந்த குடும்பத்துக்கு தான் இருக்கு. நாங்க அது கூட போட்டி போட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த சிறப்பு இருக்கின்ற போது நாங்க அந்த குடும்பத்துக்கு எதிராக போட்டி போட்டு நாங்களும் தண்ணி கொடுக்கிறோம், நாங்களும் சாப்பாடு கொடுக்கிறோம், நாங்களும் கௌரவமா நடக்கிறோம். அப்ப நாங்க போட்டி போட்டுட்டு இருக்கோம். அவரை நபின்னு நான் ஒத்துக்கிட்டா எப்படி என்னால போட்டி போட? அப்ப அவன் கேட்டது, அவனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் வைத்தது அவனுடைய அந்த மூர்க்கத்தனமான வைராக்கியம். ஹமீயத்துல் ஜாஹிலியா அப்படின்னா அது அறியாமைன்றது அர்த்தம் அல்ல, அறிவு இருந்த பிறகும் ஏற்பட்ட வைராக்கியம். இதைத்தான் நாம் பயப்பட வேண்டும். நான் எதற்கு இதை சொல்றேன்னா, நாம அப்படி சிக்கிவிடக் கூடாது. நமக்கு அல்லாஹ் தீன கொடுத்தான், தீன கொடுத்த பிறகு அறிவு கொடுத்தான், அறிவு கொடுத்த பிறகு இந்த தீன் வழங்குகிற தெளிவான வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டுமே தவிர நாம மூர்க்கத்தனமான வைராக்கியத்திற்கு ஆட்பட்டு கிடைத்திருக்கிற ஹிதாயத்தை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான். அதுதான் இங்கு முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறியாமை கால மூர்க்கத்தனம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களை விடுவித்தார். அந்த சிலைகளை ஏன் விடமாட்டேன்னு சொன்னான்? ஒவ்வொரு சிலையும் எப்படின்னா, அது வெறும் வணக்கத்திற்குரிய சிலை மட்டும் இல்லை, ஜாதிய உயர்வின் அடையாளம். அப்படித்தானே நம்ம ஊர்ல இருக்கா இல்லைங்களா? சிலை வெறும் வணக்கத்திற்குரியது மட்டும் இல்லை. கரெக்டா? சிலை வணக்கத்திற்குரியது மாத்திரம் நான் புரியுதா உங்களுக்கு? சிலை வணக்கத்திற்குரியது மாத்திரமல்ல, ஈஸ்வரன் அதுக்கு ஒரு அந்தஸ்து, பெருமான் ஒரு அந்தஸ்து, முத்துமாரியம்மன் ஒரு அந்தஸ்து இருக்கா இல்லைங்களா? அப்ப இந்த சிலை என்பது வெறும் வணக்கத்திற்கு மாத்திரமானதல்ல, அது ஒரு ஜாதிய அந்தஸ்திற்கான அடையாளம். அந்த அந்தஸ்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலிருந்து அவர்களை விடுவித்தார். விடுவிக்கிறதுக்கு அவங்க கையாண்ட வழிமுறைகள் நிறைய, ஆனா ரசூலுல்லாஹ் விடுவிச்சார். அதுக்கு அவங்க வாழ்க்கை காரணமாக இருந்தது. சுத்தமான வாழ்க்கையை பார்த்தாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றது சரிதான் அப்படின்னு அந்த மக்களை ஏத்துக்கு வச்சாங்க. சிறப்பான இறை நம்பிக்கை கோட்பாட்டை அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இதையெல்லாம் அடிச்சு தகர்க்கணும்னா இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? சரியான இறை நம்பிக்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு கலிமாவை அழுத்தமாக அவர்களுக்குள்ளே போதித்தார். அல்லாஹ் தான் எல்லாமே, அல்லாஹ்வுக்கு எந்த துணையும் தேவையில்லை. லா தௌஹதுஹு சினத்துன் வலா நௌம், அந்த ஆயத்துல் குர்சி இருக்க, என்ன அற்புதமான வாசகங்கள். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த சோர்வும் இல்லை. உலகத்தை அவனால நிர்ணயிக்கிறது மிக சாதாரணமான விஷயம் அப்படின்னு எல்லாம் கருத்துடைய இந்த கருத்துக்களை பதிவு வச்சாங்க. அல்லாஹ் நினைச்சாதான் எதுவும் நடக்கும், அல்லாஹ் நினைக்காட்டி எதுவும் நடக்காது. இந்த கருத்தை அழுத்தமா பதிவு வச்சாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹீரா என்கிற கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கிற வரலாற்றில் மிகவும் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சண்டை அது.
சிரியாவை வெற்றி கொள்வதில் நடந்த ஒரு சண்டை. ஹீரா கோட்டையை முற்றுகையிட்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தந்திருக்காங்க. ரொம்ப நாள் முற்றுகை. கடைசியில அந்த கோட்டையிலிருந்து ஒரு வயசான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றார். காலித் ரலியல்லாஹு தஆலா பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அவர் கையில ஒரு குப்பி வச்சிருந்தார். காலித் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இது என்ன குப்பி? அப்ப அவர் சொன்னார், விஷ குப்பி. சைனைடு வழக்கம் அன்னைக்கே இருந்தது. அது விடுதலை புலிகளுக்கு முன்னாடியே அன்னைக்கே இருந்திருக்கு. இது விஷ குப்பி. உங்களுக்கு எனக்கும் இடையில் இருக்கிற பேச்சுவார்த்தை என் சமூகத்திற்கு நிம்மதி அளிக்கும் என்றால் நான் மகிழ்ச்சியா போவேன். அப்படி ஒரு முடிவு கிடைக்காவிட்டால் இந்த விஷத்தை குடிச்சு நான் இப்பவே செத்துருவேன். இப்ப காலித் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, விஷம் குடிச்சா நீ செத்து போயிடுவியா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அவன் கையில் இருக்கிற விஷத்தை பிடுங்கி அவங்க குடிச்சாங்க. மடமடன்னு குடிச்சாங்க. வரலாறு சொல்லுகிறது சகோதரர். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா மடமடன்னு குடிச்சாங்க. விஷத்துக்கு சக்தி இருந்தா அது சாகடிக்கட்டும். ஒன்னும் ஆகல. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யார் வந்தாரோ அவர் இஸ்லாத்தை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த தெய்வ நம்பிக்கையின் ஆழம், அதை பார்க்கிறவர்களை எல்லாம் இந்த தீனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. சிலை வணக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்தது. அதே போல அந்த மக்களிடத்தில் இருந்த அறியாமையின் மூட பழக்கங்கள்ல இன்னொரு பிரதானமானது குலப்பெருமை. நாங்க இந்த ஜாதி, நாங்க இந்த ஜாதி. நம்ம கிட்ட ஒரு காலம் அது வந்துவிடக்கூடாது. எந்த வகையிலும் வந்துடக்கூடாது. நான் தமிழ் பேசுறவன், அவர் மலையாளம் பேசுறவர், அல்லது அவர் அந்த ஊர்க்காரரு, இவர் இந்த ஊர்க்காரரு, அவர் ஹனஃபிக்காரரு, இவர் ஷாஃபிக்காரரு, இப்படி எந்த பாகுபாட்டையும் காட்டிக் கொள்வதற்கு இஸ்லாம் எந்த இடத்திலும் நமக்கு அனுமதி தரவில்லை. நான் காசுக்காரன், அவர் காசு இல்லாதவர் என்கிற பாகுபாட்டை உணர்ந்து கொள்ளவும் பார்க்க நமக்கு அனுமதி தரல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா, யார் இனவாதத்தில் பேசுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நிறைய ஹதீசுகள் அது தொடர்பாக இருக்கு. நான் இப்ப அதற்குள்ள விரிவாக போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இனவாத கருத்துக்களை முற்றிலுமாக அவர்களில் இருந்து ஒழிச்சாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவின் போது மக்களிடத்தில் பிரகடனம் செய்த பிரதான பிரகடனம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதா இறுதி குத்பா பேருரைன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரதான வாசகம் என்ன? அரபி பேசுபவனுக்கு அரபி பேசாதவனை விட எந்த சிறப்பும் இல்லை. வெள்ளையனுக்கு கருப்பனை விட எந்த சிறப்பும் இல்லை சொன்னாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குலப்பெருமையை புலிதோண்டி புதைச்சாங்க. புலிதோண்டி செல்ல அரபுகளுடைய இயல்பு என்னன்னா, அரபு மொழி பேசாதவனை அஜமீன்னு சொல்லுவான். அஜமீனா என்ன அர்த்தம்? ஊமையன்னு அர்த்தம். அஜமீனா ஊமையன்னு அர்த்தம். அவனுடைய அரபு அப்படின்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் தெரியுமா? அரபு அப்படின்ற வார்த்தைக்கு நன்றாக பேசுபவன் அர்த்தம். அரபு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு, அரபின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அரபுங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்? நல்லா பேசுறவன் அர்த்தம். அப்ப அவன் என்ன நினைச்சான்? அரபு பேசுகிறவன் தான் பேசுகிறவன், அரபு பேசாதவன் ஊமைன்னு நினைச்சான். சொன்னான். அரபு பேசாதவனை தள்ளி நிக்க வச்சான். அரபு பேசுகிறவர்களில் கூட அவனுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு மொழி இருந்துச்சு, அந்த மொழியில தான் பேசுவான். ஒருத்த மஸ்ஜிதுன்னு சொல்லுவான், இன்னொருத்த மசீதுன்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஊர்லயும் ஜாதிக்கு ஒரு மொழி இருக்கா இல்லைங்களா? அவால் பாஷைன்னு ஒரு பாஷை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? அவால் பாஷை. அப்ப அவங்க அந்த பாஷை பேசினா தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? இது போல அரபுகள், அவர்களுக்கு அரபு என்ற ஒரு மொழி இருந்தாலும் அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. உஸ்வத் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவான், இன்னொரு ஆளு இஸ்வத்துன்னு தான் சொல்லுவான். இது எல்லாம் உடைச்சு தகர்த்தது குர்ஆன். எல்லாருடைய பாஷையிலும் குர்ஆனை இறங்குச்சு. எல்லாம் ஓது, எல்லாரும் ஒன்னா ஓது. அல்லாஹ் அந்த ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள், லா ஃபضل لعربي على عجمي ولا للابيض على الاسود இல்லா பித்தக்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்வா தான் உங்கள சிறப்புக்கு காரணம், வேறு எதுவும் இல்லை. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த
ஏற்பாடு. இந்த அரபுகளிடத்தில் அன்னைக்கு இருந்த மூடப்பழக்கங்கள்ல நம்பிக்கைகள்ல பெருசு என் குலம் உயர்ந்ததுன்ற நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இன்னொரு வேலை, அன்னைக்கு இருந்த பழக்கங்கள்ல பிரதான ஒரு பழக்கம், சமூகத்துல யாரு பெரிய மனுஷனா இருந்தான்னா ஜோசியக்காரன் தான் பெரிய மனுஷனா இருந்தான். ஜோசியக்காரன் யாரா இருப்பா? இந்த சிலை வச்சிருக்கிற இடத்துல எல்லாமே இந்த பிரச்சனை இருக்கும். பார்த்திருக்கீங்களா? சிலை வச்சிருக்கிற இடத்துல எல்லாமே இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு ஜோசியக்காரன் இருப்பான், பூஜாரியே ஜோசியக்காரனா இருப்பான். பூசாரிகிட்ட போய் என்ன கேட்பாங்க? குறி கேட்பாங்களா இல்லையா? இதெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. 360 சிலைகள் காபாவை சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ற அளவு பூசாரிகள் இருந்தார்கள், கஹான் என்று சொல்லுகிற ஜோசியக்காரர்கள் இருந்தார்கள். மக்கள் ஒரு பிரச்சனைன்னா அவர்கிட்ட தான் போவாங்க. என்ன மாதிரி பிரச்சனை? ஒரு குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், ஜோசியக்காரன் தான் போவான். ஒரு உதாரணம் சொல்றேன். உத்துபா, அவருடைய மகள் ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். உத்துபா இஸ்லாத்துக்கு வரல. ஆனா உத்துபாவே பெரிய தலைவர், ரசூலுல்லாஹ்வுடைய எதிரி, பெரிய தலைவர், அறிவாளி. அவனுடைய அறிவை ரசூலுல்லாஹ்வே பாராட்டி இருக்கிறாங்க. அறிவாளி, பஞ்சாயத்து பண்றவன், ஊருக்கே பஞ்சாயத்து பண்றவன். ஊருக்கேன்னா மக்காவுக்கு மட்டும் இல்ல, அரபு தேசத்திற்கே பஞ்சாயத்து பண்றவன் உத்துபா. அவன் மகன் ஹிந்தா. ஹிந்தாவை ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனுக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு. ஏதோ ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்த உடனே இது தம்பதிகளுக்கு இடையில பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த அம்மா தனியா வீட்டுக்கு வந்துட்டாங்க, தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டாங்க, உத்துபா வீட்டுக்கு. உத்துபா கேட்டாரு, என்ன பிரச்சனை? என் புருஷன் மேல சந்தேகப்பட்டாரு. அப்ப அவன் சொன்னான், உன் மேல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, என் செல்வாக்க வச்சு நான் அதை சரி செஞ்சேன். இல்ல உன் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னா சொல்லு, நான் இதை நான் அவங்ககிட்ட வாதிடுறேன் அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை. சரி, இதை நிரூபிக்கிறது எப்படி அப்படின்னா, அன்றைக்கு இருந்த வழக்கத்துக்கு குறி சொல்லுகிற ஜோசியக்காரனிடத்தில் தேடி போவார்கள். அன்றைக்கு ஒரு பிரபலமான பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணியை தேடி பார்த்தாங்க. அந்த அம்மா ஊர்ல இல்ல, வெளியூர் போயிடுச்சு. அந்த அம்மா வெளியூர்ல இருந்து திரும்பி வருகிற வரைக்கும் காத்திருந்தாங்க. காத்திருந்து விட்டு அந்த அம்மா வந்த உடனே உத்துபா சொன்னாரு, நீ வா. நீ வரும்போது இவங்க போய் ஜோசியக்காரங்கிட்ட போய் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஜோசியக்காரன் தானா பிரச்சனை திசை தெரிஞ்சு சொல்லணும். அந்த அம்மா சொன்னாங்க, நீயும் வா, ஒன்ன மாதிரியே தலைக்கு முக்காடு போட்டுட்டு வேலைக்கார பெண்ணையும் கூட்டிட்டு வா அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து ஜோசியக்காரி கிட்ட வர்றாங்க. ஜோசியக்காரி சொன்னா, வேலைக்காரியை பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சா, நீ அந்த பக்கம் போயிடு அப்படின்னா. அவன் அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஜோசியக்காரி சொன்னா, இவள் சுத்தமானவள். தீர்வு எங்க போறாங்க? இப்ப நீங்க உடனே ஜோசியக்காரி கிட்ட போலாமான்னு கேட்டக்கூடாது, அதுக்கு பின்னாடி வேற பிரச்சனைகள் இருக்கு. ஜோசியக்காரி கிட்ட சொன்னா சுத்தமானவள். அப்ப அந்த அம்மா சொன்னா, இவர் ஒரு அரசரை பெற்றெடுப்பார். யார? இந்த அம்மாவை சொன்னாங்க, இவர் ஒரு அரசரை பெற்றெடுப்பார். இந்த அம்மா அதுக்கப்புறம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு பிறந்த மகன் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. பிற்காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தின் சக்கரவர்த்தியாக வந்த முஆவியா. இது ஒரு வரலாறு. இதுல நாம என்ன பார்க்கிறோம்? அன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் யார்கிட்ட போறது? ஜோசியக்காரங்கிட்ட போறது. காபாவுக்குள்ள ஏகப்பட்ட சிலை இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு சிலை செஞ்சு வச்சிருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு சிலை. சிலைன்னு வந்தா அப்படித்தான். சிலை யாருக்கெல்லாம் வரும்? காந்திக்கு மட்டும் வராதுங்க, கோட்சேவுக்கும் சிலை வரும். வச்சிருவாங்களா இல்லைங்களா? அடுத்த வருஷம் வச்சாலும் வச்சிருவாங்க. வச்சாச்சு. அப்ப சிலை வந்து, சிலை பழக்கம் அப்படித்தான், எல்லாத்துக்கும் சிலை வரும். அவருக்கு என்ன வந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வச்சாங்க. இந்த சிலையினுடைய கையில அம்புகளை கொடுத்து வச்சிருந்தான். இந்த அம்பு எதுக்குன்னா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுல இருக்கிற ஒரு அம்பை எடுத்து பார்த்தா போகலாம்னு இருக்கும், உடனே போவான். போகக்கூடாதுன்னு இருக்கும், போக மாட்டான். அவருடைய கையில ஒரு சிலை, ஒரு அம்பாராவை கொடுத்து அதுல அம்புகளை வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு காபாவுக்குள்ளே நுழைகிற போது அதில் இருக்கிற சிலைகளை வெளியே எடுத்து வர சொன்னாங்க.
வெளியே எடுத்த போது இஸ்மாயில் அலி இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சிலையை பார்த்தோம், சொல்ல கொதிச்சு போயிட்டாங்க. காத்தலகுமுல்லா, அல்லாஹ் அவர்களை கொல்வானாக. யாருக்கு சிலை வச்சிருக்கான்? யாருக்கு சிலை? இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு சிலை வச்சிருக்கான். அந்த இருவரும் ஜோசிய குறி சொல்பவர்களாக இருக்கல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ஜோசியத்தில் விழுந்து கிடந்தார்கள், மந்திரவாதிகளிடத்தில் விழுந்து கிடந்தார்கள் அந்த சமூகம். இன்னும் நிறைய இருக்கு, இந்த கருத்து உங்களுக்கு போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான மந்திரத்திலிருந்தும் மக்களை லா இலாஹ இல்லல்லாஹுவால் மீட்டெடுத்தார். எல்லா சக்தியும் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது, யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டெடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன், யார் குறி சொல்பவர்களிடத்தில் வருகிறீர்களோ அவர்களுடைய 40 நாட்கள் தொழுகை கெட்டு போய்விடும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் வெறும் குறி சொல்பவர்களிடத்தில் போபவர்களை மாத்திரம் குறிக்காது. வரலாற்று ஆய்வாளர்கள், சட்ட அறிஞர்கள் சொல்லுவாங்க, ராசி பலன் பார்க்கிறவனையும் குறிக்குமா. இந்த பேப்பர்காரனுக்கு வேலை இல்லாம ஒரு பக்கத்துல என்ன போடுவான், இன்னைக்கும் போடுறனா இல்லைங்களா? என்னடா இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு, இவ்வளவு முன்னேறி போய் இந்த சுனிதா வில்லியம்ஸ எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அனுப்பி வச்சாங்க, திருப்பி கொண்டு வர முடியலையா இல்லையா? படிக்கிறீங்களா இல்லைங்களா? திருப்பி கொண்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். போறதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்துருக்கலாமா இல்லையா? 8 நாள்ல திரும்பி வரும்னு சொன்னாமா, இப்ப கிட்டத்தட்ட மாசக்கணக்காச்சு, இன்னும் திரும்பி வரல. இப்ப என்ன நடக்குது? இன்னைக்கு இங்கிலீஷ் பத்திரிகையிலையும் ஜோசியம் போடுறாங்கல்ல. இங்க தமிழ் பத்திரிகைகள் மட்டும் இல்ல, இங்கிலீஷ் பத்திரிகையிலையும் போடுறான். இந்திய பத்திரிகைகள்ல மட்டுமல்ல, வெளிநாட்டு பத்திரிகைகள்லையும் போடுறான். மனுஷன் இப்படித்தாங்க, ஹிதாயத்து கிடைக்காட்டி கண்ட குழிகளிலும் விழுந்து எழுவார் மனிதர்களுடைய. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா வகையான இந்த இதுல இருந்து மீட்டெடுத்தாங்க. வாஸ்து, புதுசா வாஸ்து, நல்லா இருக்கிற வீட்டை இடிக்கிறான், நல்லா இருக்கிற வீட்டை இடிக்கிறான், அடுப்படியை மாத்தி பெட்ரூம் ஆக்குறான், பெட்ரூம் மாத்தி அடுப்படி ஆக்குறான். என்னடா நீ புத்திசாலித்தான, நீ புத்திசாலித்தான நீ இப்படி மாத்திட்டதுனால எவனாவது ஜெயிச்சாங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? யாருக்காவது இதுல பிரயோஜனம் கிடைச்சதுன்னு இருக்கா? இந்த வாஸ்துலயே பல மாதிரி வாஸ்தவம் இருக்கு இல்லையா? ஒரு வாஸ்து இப்படி சொல்லுது. அப்ப இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்குள்ள நாம் எப்போதும் விழுந்து விடக்கூடாது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம இது மாதிரியான கருத்துக்களில் இருந்தெல்லாம் பாதுகாத்து விட்டார். இது போல சஃபர் மாசத்தை பீடைன்னு நினைக்கிறது, சஃபர் மாசத்தை அப்படித்தான் பீடைன்னு நினைச்சு செஞ்சாங்க. இதுவும் யாருடைய பழக்கம் தான்? ஜாகிலியாவுடைய பழக்கம் தான். அவன் ஏன் சஃபர் மாசத்தை பீட மாசம் நினைச்சான்னா, தொடர்ந்து 3 மாசம் லீவு. துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், 3 மாசம் லீவு. எதுக்கு லீவு? கொள்ளையடிக்கிறதுக்கு லீவு. கொள்ளையடிக்க கூடாது இல்லையா? 3 மாசமும் ஹரம் புனித மாசம் இருந்தால கொள்ளையடிக்க கூடாது. அவங்க அரபுகளுடைய தொழில் என்னவா இருந்துச்சு? இங்க பாலைவனத்தில் இருக்கிறவருடைய தொழில் என்ன? விவசாயம் பண்றதா இருக்கும். அரபுகளுடைய தொழில் கொள்ளையடித்தல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஆதியாத்தி லபஹன் ஃபல்மூரியாத்தி கதஹன் ஃபல்முகீராத்தி சுபஹன் ஃபஅதர்ன பிஹி நக்அன் ஃபவசத்ன பிஹி ஜம்ஆ. நுரை தப்பி ஓடுகிற குதிரைகள் மீது சத்தியமாக, நெருப்பு பொறி கிளப்புகிற குதிரைகள் மீது சத்தியமாக, அதிகாலை நேரத்தில் பாய்ந்து தாக்குகிற குதிரைகள் மீது சத்தியமாக, புழுதியை கிளப்புகிற குதிரைகள் மீது சத்தியமாக, எல்லாத்தையும் நடுவில் ஒன்று திரட்டுகிற குதிரைகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இது அரபுகளுடைய வாழ்க்கையை குறிக்குது. அன்னைக்கு அவன் என்ன செய்வான்? வியாபாரத்துக்கு ஒண்ணும் இல்ல, 4 பேர் 10 பேர் சேர்ந்துக்கிறது. காலங்காத்தால எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கொள்ளையடிக்க போறது. கொள்ளையடிக்க போறதுக்கு பெஸ்ட் நேரம் என்னங்க? 3:30 மணி இல்லையா? அதான் 3:30 மணி 4 மணி அந்த நேரத்துல போறது. அப்ப என்ன பண்ணுவான்? அதிகாலையில் கிளம்புவான், வேகமா குதிரையை எடுத்துட்டு போவான். குதிரை வேகமா போகும்போது என்ன செய்யும்? நுரை தப்பும். அது பாலைவனத்தில் பாறைகளில் படுகிற போது அதன் குளம்படிகளில் நெருப்பு பறக்கும். அப்படி பறக்கும். அதிகாலை நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல தாக்குவான். தாக்கி ஒரு கிராமத்தை சூழ்ந்துக்குவாங்க. மக்கள் வெளியே வரும்போது புழுதியை கிளப்புவாங்க.
கிளப்பும் போது எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னு உணர்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு நடுவுல வச்சு சுத்தி சுத்தி வருவாங்க. சினிமா ஞாபகம் வருவங்களுக்கு எல்லாம் இப்படி செய்வாங்க. அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுறான். இதுதான் அவன் பொழப்பா இருந்துச்சு. எந்த மாசம்? எல்லா மாசத்துலயும். இப்ப 3 மாசம் லீவு. என்ன மாசம் எல்லாம்? முடிஞ்ச உடனே என்ன வருது? என்ன தொடங்கணும்? கொள்ளையடிப்பதை தொடங்கணும். அது அவர்களுக்கே பிடிக்காமல் இருந்தது. என்ன இருந்தாலும் கொள்ளையடிக்கிறத தொடங்குறது. வியாபாரம் செய்ய போலான்னு நினைச்சா சந்தோஷம் வரும். கொள்ளையடிக்க போலான்னு நினைச்சா என்ன வருங்க? ஒரு கவலை வரும். ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு வரமாட்டேங்குது, அது வேற விஷயம். ஆனால் அவங்களுக்கு அந்த கவலை வந்துச்சு. அந்த கவலையினால அந்த மாசத்தை துர்ச்சகுணமாக நினைச்சாங்க. அதனால நினைச்சாங்க. அதனால கல்யாணம் பண்றதை நிறுத்தினாங்க. இந்த மாசத்துல கல்யாணம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் வந்துச்சு. அதை பீடை மாதம் என்று கருதுகிற பழக்கம் யாரிடமிருந்து வந்தது? ஜாகிலியா காலத்து அரபுகளிடமிருந்து வந்தது. அவன் கொள்ளையடிச்சான், அதனால பீடைன்னு நினைச்சான். நாம ஏன் பீடைன்னு நினைக்கணும்? கொள்ளையடிக்க போறதுனால அதை பீடைன்னு நினைச்சான். நாம ஏன் பீடைன்னு நினைக்கணும்? நாம என்ன கொள்ளையடிக்க போறோம்? நாம நல்ல ஹலாலாத்தான வாழ்றோம். நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்களா, சஃபர், இஸ்லாத்தில் சஃபர் மாதத்தை பீடையாக கருதுவது கிடையாது. நாம் எந்த காலத்தையும் குறை பேச கூடாது என்று ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்தாங்க. யாராவது அப்படி காலத்தை குறை பேசினால் அவர்கள் அல்லாஹ்வை குறை பேசுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சமூகத்துக்கு சொன்னாங்க. மூடப்பழக்கத்துக்கு பக்கத்துல கூட போயிடாதீங்க. ரசூலுல்லாஹ் கடைசியா ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், எனக்கு நேரம் இல்லைங்கிறதுனால சுருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. என்னுடைய உம்மத்து காட்டப்படும். அந்த உம்மத்து காட்டப்படும் போது 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்குள் போவார்கள். 70,000 ஒரு கணக்குக்கு அதிகப்படியான மக்கள் சொர்க்கத்திற்குள் போவார்கள். அவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் மூடப்பழக்கத்திற்கு அடிமையாகாதவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு ஜோசியக்காரனிடம் செல்லாதவர்களாக, சகுனம் பார்க்காதவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படி வாழ்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த புரிவானா. நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை, தெளிவான ஒரு வாழ்க்கையை, சிரமங்களற்ற அவலங்களற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை எல்லா நிலையிலும் தொடர்ந்து கடைபிடிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்த புரிவானா. நமக்கு இப்படி ஒரு நசீபை தந்த அந்த பெருமானாரை நேசித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்த புரிவானா என்று துஆ செய்து இந்த இடத்திலே இவ்வளவு நேரம் உங்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய மேலப்பாளையம் மஜ்லிஸ் உலமாவுடைய சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.